ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ஒரு புது விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் உங்ககிட்ட. என்னென்னா, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு திடீர்னு எடுத்த முடிவு. ஆக்சுவலி இப்போ நாங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 1 மந்த் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து. எனக்கு இன்னொரு 15 டேஸ் கிட்டே இங்கே எனக்கு வேலை இருக்குது. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். இது வந்து எங்கள் அம்மாவோட தோட்டம், சரிங்களா? இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் ஒரு 1000 தேங்காய் வந்து இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து மொத்தமாக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு காய் 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மொத்தமாக கொடுத்துடலாம். இதை நம்ம உடச்சி போட்டு அந்த அளவுக்கு நமக்கு என்ன சொல்கிறது, பொறுமை இல்லை. ப்ளஸ் வந்து வேலையும் வந்துட்டு நம்மளால் இது பண்ண முடியாது. ஒரு மொத்தமாக காசு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னால மொத்தமாக விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் பண்ணையத்தில் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்போ எனக்கு இன்னொரு 10 நாள் நான் இங்கே இருக்க போகிறேன். நான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நான் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுனா எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இல்லை எனக்கு எவ்வளோ அனுபவம் கிடைக்கும், இல்லை அதில் நட்டமே வந்தாலும் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க வேணாம், நானே 10,000 கொடுத்தவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன். நான் வந்து உடச்சி போட்டு நான் எனக்கு எவ்வளோ லாபமாக இல்லை நட்டமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து 10,000 கொடுத்து நான் ஒரு 1000 தேங்காய் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் மட்டை உரிச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வர சொல்லி 2 டேஸ்க்கு முன்னாடி மட்டை உரித்து போட்டாச்சுங்க. ஆக்சுவலி ஒரு தேங்காய்க்கு மட்டை உரிக்கிறதுக்கு ₹1. மொத்தமாக கவுண்ட் பண்ணதில் 960 தேங்காய் இருந்துச்சு. அவங்களுக்கு ₹1000 கொடுத்தாச்சுங்க. ஒரே நாள்லேயே அவங்க வந்து மட்டை உரித்து கொடுத்துட்டாங்க. நாங்களுமே அந்த 1000 தேங்காயையும் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு உடச்சி மாடியில் வந்து மொட்டை மாடியில் காய வச்சாச்சு, சரிங்களா? இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2 டேஸாக வந்து மொட்டை மாடியில் தேங்காய் காஞ்சிட்ருக்கு. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, மழை வராமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைனா நம்ம ரெகுலராக அதை வந்து பேக் பண்ணி கீழே வைக்கணும், இல்லைனா படுதா மாதிரி போட்டு விரித்து அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அந்த இது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதா அப்படின்னால மழை வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம் அடிக்கடி. ஸோ அதனால் அது க்ளோஸ்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அப்படியே மொட்டை மாடியில் அப்படியே இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ மொட்டை மாடியில் வந்துட்டு 2 டேஸாக காஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து 3rd டே. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் ஈவினிங் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு, காஞ்ச தேங்காயெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த 1000 தேங்காய்க்கு வந்து நான் இதை வந்து தேங்காய் காய வச்சு கொப்பரை தேங்காய் ஆனதுக்கப்புறமா காய வச்ச இதில் எவ்வளோ கேஜி வந்து நமக்கு வெயிட் வரும், அந்த 1 கிலோ வந்து எவ்வளோக்கு விற்கிது, அப்போ நமக்கு வந்து போட்ட முதலீடுக்கும் லாபம் எவ்வளோ கிடைக்குது, இல்லை லாபம் வருதா வரலையா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஜென்யூனாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி நான் கட் பண்ணி உடச்சி வந்து வச்சுருக்கோம் மொட்டை மாடியில். இதுக்கு வந்து எங்கள் அம்மாவும் கூட ஆரான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, தோட்டத்தில் பண்ணையாள் இருக்கார், அவருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்குமே வந்து பர் ஹெட்டுக்கு நான் 750 கொடுக்கணும். இதை நான் எடுத்து இது பண்ணுற அளவுக்கு ஒருத்தருக்கு ₹750. அதில் ஒரு ₹1500 எனக்கு ஷார்ட்டேஜ் ஆயிரும். அந்த தேங்காய் வந்துட்டு மக்கு புட்டோம் இல்லையா, அப்போ வந்து ₹1000 கொடுத்தேன். ஸோ வந்து டோட்டலி வந்து இதில் 1500, அதில் ஒரு 1000, 2500, ₹10,000 கொடுத்து தேங்காய் வாங்கியிருக்கேன். ₹12,500 இதுக்கு செலவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு மேலே அந்த மட்டை இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு மட்டை ₹1 எடுத்துக்குவாங்களாம். அந்த மட்டையை வந்து நான் இப்போ 1000 மட்டை ₹1000 கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தொட்டி வந்து 1 கிலோ ₹25 எங்கள் ஊரில் வாங்குறாங்க. இப்போ நான் வந்து தொட்டி வந்து இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தொட்டியை சேல் பண்ணினா அதில் எவ்வளோ வருது, மட்டையோட காசு எவ்வளோ, இந்த கொப்பரை தேங்காய் வந்து எவ்வளோ கிலோ இருக்குது, அந்த கிலோ வந்து 1 கிலோ எவ்வளோக்கு போச்சு, இத்தனை ரூபாய் எனக்கு வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சேல் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் எதுக்காக இதை பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு தைரியம், என்னாலேயும் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கே வந்து எனக்கு புரிய வைக்கிறதுக்கே நான் வேணும் போல். எப்பயுமே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதாவது பெண்கள் வந்து கண்டிப்பாகவே ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் காசு இருக்கலாம். ஆனால் நம்ம சம்பாரித்து வர்ற ₹1 காசுனாலும் அது ரொம்ப பெரிய விஷயம், அது பெருமையான விஷயம். எனக்கு எப்பயுமே அது தோணும், நம்ம தனியாக ஏர்ன் பண்ணணும். அது ₹100 ஆனாலும் சரி, ₹500 ஆனாலும் சரி, நமக்குன்னு தனியாக ஒரு அடையாளத்தை வந்து க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு என் மனசில் எப்பயுமே இருக்குது. அதை நோக்கி தான் நான் பயணிச்சிட்ருக்கேன். அதோட முதல் ஸ்டெப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இதில் எனக்கு என்ன அனுபவம் கிடச்சிச்சு, என்ன வந்துட்டு
ப்ளஸ் மைனஸ்ன்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் வேறு ஏதாவது நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அது ஏதாவது தெரிஞ்சால் கூட எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கு. அந்த தனியாக எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணும்போதே அது வந்து தேங்காய் வந்துட்டு காஞ்ச தேங்காய்லாம் தனியாக தொட்டியை விட்டு கலண்டு வந்துருச்சு. ஸோ அதை தனியாக காய வச்சுருக்கோம். அது இன்றைக்கே அள்ளி வச்சிடலாம். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு.